Next நாம டிஸ்கஸ் பண்ண போறது right circular cylinder. Right circular cylinder ஓட curved surface area, total surface area and volume இதோட ஃபார்முலா வந்து எப்படி derive பண்றது அப்படின்றத இப்போ வந்து பார்க்க போறோம். சரிங்களா? சோ அதுக்கு முன்னாடி right circular cylinder அப்படினா வந்து என்ன அப்படின்றத பார்க்கலாம். Right circular cylinder இது வந்து ஒரு solid, அதாவது இது வந்து ஒரு 3D shape. இதை எப்படி வந்து ஜெனரேட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ரெக்டாங்கிள் வந்து எடுத்துக்கோங்க. அதோட ஒன் ஆஃப் த சைடை வந்து ஆக்சிஸா வந்து கன்சிடர் பண்ணிட்டு இன்னொரு சைடை வந்து ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ரைட் சர்க்குலர் சிலிண்டர் வந்து ஜெனரேட் ஆகும். சரிங்களா? ஸோ எப்படி அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ இதுதான் ஒரு ரெக்டாங்கிள் அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஒரு சைடு வந்து இருக்கு பார்த்தீங்களா, இதைத்தான் ஆக்சிஸா வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு சைடை வந்து நான் அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு வந்து எப்படி வந்து கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து ரைட் சர்க்குலர் சிலிண்டர் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆக்சிஸாக வந்து இருக்கும். ஆக்சிஸ்னா அச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பொதுவாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து இதை ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபார்மேஷன் ஆஃப் ரைட் சர்க்குலர் சிலிண்டர். ஒரு ரெக்டாங்குலர் ஷீட் ஆஃப் பேப்பரை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து லென்த் ஆஃப் தி பேப்பர் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து பிரெத் ஆஃப் தி ரெக்டாங்குலர் ஷீட் ஆஃப் பேப்பர் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நான் வந்து ஃபோல்டு பண்றேன். ஃபோல்டு பண்ணி ரெண்டு சைட்ஸையும் வந்து கிட்ட வர மாதிரி நான் வந்து கொண்டு வரேன். அப்படின்னா எனக்கு வந்து எப்படி வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் இமேஜ், இந்த மாதிரி வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து பிரெத் ஆஃப் தி பேப்பர், இது வந்து லென்த் ஆஃப் த பேப்பர். ஸோ அடுத்து வந்து என்ன பண்ண போறேன்னா, இந்த ரெண்டு எட்ஜஸ் வந்து இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து கிட்ட கிட்ட கொண்டு வர போறேன். ஸோ கொண்டு வந்தேன்னா எனக்கு எப்படி கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்க, இந்த லென்த் ஆஃப் தி ரெக்டாங்குலர் ஷீட் ஆஃப் பேப்பர் வந்து எனக்கு வந்து என்னவா வந்து மாறி இருக்கு, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிளா வந்து மாறி இருக்கு. ஒரு சர்க்கிள் மாதிரி இது வந்து ஒரு ஃபார்ம் ஆயிருக்கும். இது வந்து என்னது, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பிரெத் ஆஃப் த ரெக்டாங்குலர் ஷீட் ஆஃப் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஹைட் ஆஃப் தி சிலிண்டரா வந்து மாறி இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் ஜென்ரேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ரைட் சர்க்குலர் சிலிண்டர். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம், இப்போ சிலிண்டர் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா இதுல நார்மலா வந்து ரெண்டு சர்க்குலர் ரீஜன் வந்து இருக்கு. இதை வந்து என்னன்னு வந்து சொல்லுவோம்னா டாப் சர்க்குலர் ரீஜன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதை வந்து பாட்டம் சர்க்குலர் ரீஜன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதுக்கு இடைப்பட்ட போர்ஷன் வந்து இருக்கு பார்த்தீங்களா, இந்த வளைந்த ஒரு போர்ஷன், இதுதான் வந்து என்னது, கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் சிலிண்டர். ஸோ இதோட ஏரியா என்ன அப்படின்றது தான் இப்போ வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், நம்ம எதை பயன்படுத்தி வந்து இந்த சிலிண்டர் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம், ஒரு ரெக்டாங்குலர் ஷீட் ஆஃப் பேப்பர் வந்து பயன்படுத்தி தானே ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் கரஸ்பாண்டிங் ரெக்டாங்கிள். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இதோட ஃபார்முலா வந்து என்னது, லென்த் இன்டு பிரெத்தா. ஸோ எல் இன்டு பி. ஸோ இப்போ இந்த லென்த் வந்து என்னவா வந்து மாறி இருக்கு, அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் பேஸா வந்து மாறி இருக்கு, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள். ஸோ எல்க்கு பதிலா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிளோட ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல், 2πr வந்து ஈக்குவல். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரெத் ஆஃப் தி ரெக்டாங்கிள் வந்து என்னவா வந்து மாறி இருக்கு, ஹைட் ஆஃப் த சிலிண்டரா வந்து மாறி இருக்கு. ஸோ இங்க வந்து ஹச் வந்து போட்டிக்கோங்க. இப்போ இதை ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வந்து கிடைக்கும், 2πrh வந்து கிடைக்கும். சர்ஃபேஸ் ஏரியாவோட யூனிட்ஸ் வந்து எப்பயும் வந்து ஸ்கொயர் யூனிட்ஸா வந்து இருக்கும். ஸோ அதனால மறந்துடாதீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரைட் சர்க்குலர் சிலிண்டர். நெக்ஸ்ட் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா வந்து என்ன அர்த்தம், இந்த டாப் சர்க்குலர் ரீஜன், பாட்டம் சர்க்குலர் ரீஜன் அதோட ஏரியா பிளஸ் இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ TSA இஸ் ஈக்குவல் டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பிளஸ் ஏரியா ஆஃப் டாப் சர்க்குலர் ரீஜன். மேல வந்து ஒரு சர்க்குலர் ரீஜன் வந்து இருக்கும், அதே மாதிரி கீழேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் ரீஜன் வந்து இருக்கும். ஸோ இதையும் வந்து சம்மேஷன் வந்து பண்ணணும். பிளஸ் ஏரியா ஆஃப் பாட்டம்
circular region. ஸோ சிஎஸ்ஏ வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட ஃபார்முலா வந்து என்னது 2 pi RH. நெக்ஸ்ட் வந்து ஏரியா ஆஃப் டாப் சர்க்குலர் ரீஜன். சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா வந்து என்னது பை ஆர் ஸ்கொயரா. ஸோ பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் பை ஆர் ஸ்கொயர். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா ஆர்ன்றது வந்து ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் அப்படின்னா இது வந்து என்னது ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர் தான் வந்து குறிக்குது. ஹச்ன்றது வந்து ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து குறிக்குது. சரிங்களா. ஸோ இப்போ வந்து பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் பை ஆர் ஸ்கொயர் வந்து சிஎஸ்ஏயோட ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன வந்து கிடைக்கும் 2 pi RH பிளஸ் இங்கே வந்து ரெண்டையும் வந்து ஆட் பண்ணும்போது 2 pi R ஸ்கொயர் வந்து கிடைக்குமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க இதில் வந்து 2 pi R வந்து காமனாக வந்து எடுக்கலாமா. ஸோ 2 pi R வந்து காமனாக வந்து எடுத்துக்கிட்டோம்னா என்ன வந்து கிடைக்கும் இங்கே வந்து H வந்து இருக்கு பிளஸ் இங்கே R ஸ்கொயர் வந்து இருக்கு. இங்கே R ஏற்கனவே இருக்கனால R மட்டும் இங்கே வந்து போட்டுக்கோங்க. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 pi R இன்டூ H plus R square units. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா TSA ஆஃப் ரைட் சர்க்குலர் சிலிண்டரோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து என்னது வால்யூம். வால்யூம் ஆஃப் தி ரைட் சர்க்குலர் சிலிண்டர் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்னா பேஸ் ஏரியா இன்டூ ஹைட்க்கு வந்து ஈக்குவல். ஏன்னா அதுதான் வந்து டோட்டல் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுது. சரிங்களா. பேஸ் ஏரியா இன்டூ ஹைட். பேஸ் ஏரியா அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் வந்து பேஸ் ஏரியா. ஹைட்ன்றது வந்து இது. சரிங்களா. ஸோ இதை மொத்தமாக வந்து கவர் பண்ணுறதா இந்த வால்யூம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு பேஸ் ஏரியா வந்து என்னது ஏரியா ஆஃப் தி சர்க்கிள். ஸோ பை ஆர் ஸ்கொயர் இன்டூ ஹச் தட் இஸ் ஈக்குவல் டு என்னது பை ஆர் ஸ்கொயர் ஹச். இது எதில் வந்து இருக்கணும் கியூபிக் யூனிட்ஸாக வந்து இருக்கணும். ஸோ கியூபிக் யூனிட்ஸை வந்து மறந்துடாதீங்க. ஸோ இதுதான் வந்து என்னது வால்யூம் ஆஃப் ரைட் சர்க்குலர் சிலிண்டர். ஸோ இப்போ இந்த மூணுமே வந்து நம்ம வந்து டெரைவ் பண்ணியாச்சு. சரிங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹாலோ சிலிண்டர். ஹாலோ சிலிண்டர் அப்படின்னா வந்து என்னது வெற்று உருளை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதோட டெஃபினிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். An object bounded by two coaxial cylinders of the same height and different radii. ஸோ இதை ஃபிகர் மூலமா எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹாலோ சிலிண்டர் வந்து டிரா பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஹாலோ சிலிண்டர். இங்க வந்து பாத்தீங்கன்னா நடுவில் வந்து ஹாலோ ஸ்பேஸ் வந்து இருக்கும். இங்க வந்து பார்த்தா ரெண்டு சிலிண்டர் வந்து தெரியுதா. ஒன்று வந்து இன்னர் சிலிண்டர், இன்னொன்று வந்து அவுட்டர் சிலிண்டர். ரெண்டு சிலிண்டர் வந்து இருக்கு. இந்த ரெண்டு சிலிண்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா காமனான ஆக்சிஸ் அதாவது பொதுவான அச்சு வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆக்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதான் இங்க வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. an object bounded by two coaxial cylinders. இங்க வந்து ரெண்டு சிலிண்டர்ஸ்க்கும் காமனான ஆக்சஸ் வந்து இருக்கு. இந்த ரெண்டு சிலிண்டரோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா சேம் ஹைட்டா தான் வந்து இருக்கும். சரிங்களா. ஆஃப் சேம் ஹைட் பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரேடியஸ். இப்போ உள்ள இருக்க சிலிண்டர் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு ஸ்மால் ஆர் அதாவது இன்னர் ரேடியை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ வந்து பெரிய சிலிண்டர் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வரைக்கும் ஒரு லைன் வந்து கனெக்ட் ஆகுதுன்னா அதோட டிஸ்டன்ஸ் வந்து என்னது கேபிட்டல் ஆர் அவுட்டர் ரேடியை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இதோட டெஃபினிஷன். ஹாலோ சிலிண்டர் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு சிலிண்டர் வந்து இருக்கு. ரெண்டுக்கு வந்து காமனான ஆக்சஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி ஹைட் வந்து காமனா வந்து இருக்கும். பட் ஆனா டிஃப்ரெண்ட் ரேடியஸ் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னது ஹாலோ சிலிண்டர் வெற்று உருளை. இதோட இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன நம்ம அஷ்யூம் பண்ண போறோம்னா லெட் கேபிட்டல் ஆர் வந்து அவுட்டர் ரேடியை. ஸோ அவுட்டர் ரேடியை ஆஃப் ஹாலோ சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர். ஸ்மால் ஆர் வந்து இன்னர் ரேடியை ஆஃப் ஹாலோ சிலிண்டர். நெக்ஸ்ட் H வந்து ஹைட் ஆஃப் தி ஹாலோ சிலிண்டர். ஸோ இப்படி வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹாலோ சிலிண்டர் எதுக்கு வந்து ஈக்குவல் அவுட்டர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர் பிளஸ் இன்னர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர். ஸோ இதை ரெண்டையும் வந்து ஆட் பண்ணோம்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஹாலோ சிலிண்டர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு அவுட்டர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர். சரிங்களா. சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா plus inner curved surface area of the cylinder. So CSA of the cylinder அதோட formula வந்து என்னது 2 pi r into h. So smaller cylinder ஓட radius வந்து r அப்படின்னு வந்து எடுத்திருக்கோம். So அதுக்கு வந்து
என்ன வந்து கிடைக்கும் 2 பை RH வந்து கிடைக்கும் சரிங்களா. அதே மாதிரி இப்போ வந்து அவுட்டர் சிலிண்டரோட ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் R. ஸோ அதுக்கான CSA வந்து என்னது 2 பை கேபிட்டல் R இன்டூ H. ஸோ இப்போ இது ரெண்டையும் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு அவுட்டர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் வந்து என்னது 2 பை கேபிட்டல் R H. நெக்ஸ்ட் வந்து இன்னர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சிலிண்டர் வந்து என்னது 2 பை ஸ்மால் R H. இப்போ அது ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பை H வந்து காமனாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ 2 பை H இன்டூ capital R plus small r. So that is equal to 2 pi into R plus R. இந்த H வந்து இங்க வந்து போட்டுக்கிறேன் சரிங்களா. ஸோ இது வந்து எதில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும் ஸ்கொயர் யூனிட்ஸில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஹாலோ சிலிண்டரோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து என்னது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஹாலோ சிலிண்டர். ஸோ இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது இந்த போர்ஷன் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா இந்த போர்ஷன் curved surface area of the hollow cylinder plus area of two rings at top and bottom. இங்க வந்து ரெண்டு ரிங்ஸ் வந்திருக்கா. ஸோ இதோட ஏரியா மேலேயும் இருக்கு கீழேயும் வந்திருக்கு. ஸோ அதனால பிளஸ் ஏரியா ஆஃப் டூ ரிங்ஸ் அட் டாப் அண்ட் பாட்டம். இந்த ஹாலோ சிலிண்டர்னால ரெண்டு ரிங்ஸ் வந்து இருக்கு சரிங்களா, டாப்லையும் பாட்டம்லையும். ஸோ இப்போ வந்து ஏரியா ஆஃப் டூ ரிங்ஸ் அட் டாப் அண்ட் பாட்டம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த ஹாலோ சிலிண்டரோட டாப் ரீஜனை மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன், டாப் சர்க்குலர் ரீஜன். ஸோ பார்க்க வந்து இப்படி வந்து இருக்குமா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த லார்ஜர் சர்க்கிள் வந்து இருக்கு பார்த்தீங்களா, இதோட ஏரியா வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் பை ஆர் ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவல், அதாவது கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். அதே மாதிரி இந்த சின்ன சர்க்கிள் வந்து இருக்கு பார்த்தீங்களா, இதோட ஏரியா வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவல். ஸோ ரெண்டையும் வந்து நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணோம்னா இந்த போர்ஷனோட ஏரியா வந்து கண்டுபிடிச்சிடலாமா. அதாவது இந்த ஹாலோ ஸ்பேஸை தவிர்த்து அதை சுற்றி உள்ள ஏரியா வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பை இன்டூ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இது வந்து என்னது டாப் ரீஜனுக்கு. ஸோ இதே மாதிரி பாட்டம் ரீஜனுக்கு வந்து இன்னொன்று வந்து கிடைக்குமா. ஸோ அது வந்து எதுக்கு ஈக்குவல் பை இன்டூ ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஸோ ரெண்டையும் வந்து ஆட் பண்ணணுமா. ஸோ ப்ளஸ் பண்ணோன்னா என்ன வந்து கிடைக்கும் 2 பை இன்டூ ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி வந்து கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் டூ ரிங்ஸ் அட் டாப் அண்ட் பாட்டம். ஸோ டிஎஸ்ஏ இஸ் ஈக்குவல் டு சிஎஸ்ஏ ஆஃப் ஹாலோ சிலிண்டர். ஸோ சிஎஸ்ஏ ஆஃப் ஹாலோ சிலிண்டர் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் 2 பை இன்டூ கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் இன்டூ ஹெச் பிளஸ் ஏரியா ஆஃப் டூ ரிங்ஸ் அட் டாப் அண்ட் பாட்டம். ஸோ இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் 2 பை இன்டூ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இதில் வந்து 2 பையை வந்து காமனாக வந்து எடுக்கலாம். ஸோ 2 பையை வந்து காமனாக வந்து எடுத்தோம்னா ரிமைனிங் வந்து என்னெல்லாம் இருக்கு ஆர் பிளஸ் ஆர் இன்டூ ஹச் வந்து இருக்கு. ஸோ அப்படியே வந்து போட்டுக்கோங்க. பிளஸ் நெக்ஸ்ட் வேற என்ன வந்து இருக்கு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஆர் ஸ்கொயர் வந்து இருக்கு. ஸோ அதை வந்து எழுதியாச்சு. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 பை இன்டூ r plus r into h plus இது a square minus b square அந்த ஃபார்முலால வந்திருக்கா. ஸோ a plus b into a minus b. ஸோ r plus r into r minus of r. ஸோ that is equal to 2 pi into இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேபிட்டல் r plus small r வந்து காமனாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ கேபிட்டல் r plus small r வந்து காமனாக வந்து எடுத்தோம்னா ரிமைனிங் வந்து என்ன இருக்கு h வந்து இருக்கு. ஸோ பிளஸ் இந்த r மைனஸ் r வந்து இருக்கு. ஸோ அப்படியே வந்து எழுதிக்கோங்க. So that is equal to 2 pi into capital R plus small r into capital R minus of small r. First எழுதிக்கிறேன், h வந்து கடைசியில் வந்து போட்டுக்கிறேன். So plus h square units. So இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா total surface area of the hollow cylinder ஓட formula. Next volume. Volume of hollow cylinder. இது வந்து எதுக்கு வந்து equal அப்படின்னு வந்து பார்த்தோம்னா volume of outer cylinder minus volume of inner cylinder. Volume of the cylinder ஓட formula வந்து எதுக்கு வந்து equal volume is equal to pi r square h. outer cylinder அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா அதோட radius வந்து capital R. ஸோ இங்க வந்து என்ன வந்து போடணும் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ஹச் வந்து போடணும். நெக்ஸ்ட் வந்து வால்யூம் ஆஃப் இன்னர் சிலிண்டர்.
இன்னர் சிலிண்டரோட ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் ஆர். ஸோ இதோட வால்யூம் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஹச். ஸோ இதில் வந்து எதை வந்து காமனாக வந்து எடுக்கலாம், பை அண்ட் ஹச் வந்து காமனாக வந்து எடுக்கலாம். ஸோ பை இன்டூ கேபிட்டல் ஆர் ஸ்கொயரா மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்டூ ஹச். இது வந்து கியூபிக் யூனிட்ஸ்ல வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ கியூபிக் யூனிட்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து என்னது வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர். So curved surface area of the hollow cylinder எதுக்கு வந்து equal 2 pi into r plus r into h square units. Total surface area of hollow cylinder is equal to 2 pi into r plus r into r minus r plus h square units. Volume வந்து எதுக்கு வந்து equal, volume is equal to pi into capital R square minus small r square into h cubic units. ரைட் சர்க்குலர் கோன் இதோட டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ரைட் சர்க்குலர் கோன் இது வந்து ஒரு சாலிட். இதை எப்படி ஜென்ரேட் பண்ண முடியும்னா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வந்து அதோட ஒரு சைடு வந்து இருக்கு பார்த்தீங்களா, ரைட் ஆங்கிள் இருக்க சைடு அதை வந்து ஆக்சஸா வந்து கன்சிடர் பண்ணிட்டு அதை நீங்க ரொட்டேட் பண்ணீங்கன்னா கோன் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ எப்படி பண்றது அப்படின்றத ஃபிகர் மூலமா வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா என்னது, ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரியா வந்து இருக்கும். ஸோ 90 டிகிரி வந்து இருக்கு பார்த்தீங்களா, இந்த சைடை வந்து ஆக்சிஸாக வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஆக்சிஸ். ஸோ இதை ஆக்சிஸாக வந்து எடுத்துட்டு இந்த சைடு வந்து இருக்கு பார்த்தீங்களா, இதை அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு வந்து எப்படி வந்து கிடைக்கும், இந்த மாதிரி வந்து ஒரு கோன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்து என்னது ரைட் சர்க்குலர் கோன். கோன் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு என்னெல்லாம் பேராமீட்டர்ஸ் வந்து இருக்கு, அதாவது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ். நெக்ஸ்ட் இது வந்து என்னது ஹைட் ஆஃப் த கோன், இது வந்து ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் தி கோன். ஸோ இந்த மாதிரி 3 பேராமீட்டர்ஸ் வந்து கோனுக்கு வந்து இருக்கு. ஸோ இப்போ கோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் எப்படி ஜென்ரேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு சர்க்கிள் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் வந்து O அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். இந்த சர்க்கம்ஃபரன்ஸ்ல வந்து 2 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன், A அண்ட் B. இப்போ O to A ஜாயின் பண்ணுங்க, அதே மாதிரி O to B வந்து ஜாயின் பண்ணுங்க. OAன்றது வந்து என்னது ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள், அதே மாதிரி OBன்றதும் ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள். இப்போ இந்த போர்ஷனை வந்து நான் வந்து கட் பண்றேன் அலாங் OA அண்ட் OB. ஸோ கட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ரிமைனிங் பார்ட் எப்படி வந்து கிடைக்கும், ஸோ இந்த மாதிரி வந்து கிடைக்குமா, ஸோ இந்த மாதிரி ரிமைனிங் பார்ட் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பாயிண்ட் A, இது வந்து பாயிண்ட் B. இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இந்த A and B வந்து க்ளோசரா வந்து கொண்டு வர போறேன். ரெண்டும் வந்து ஒற்ற மாதிரி, ஓஏயும் ஓபியும் ஒற்ற மாதிரி கொண்டு வந்தேன்னா ஒரு கோன் வந்து ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த கோனோட சர்ஃபேஸ் ஏரியா தான் இப்போ வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இதை வந்து நம்ம எதை பயன்படுத்தி வந்து நம்ம வந்து இந்த கோனை வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம், இந்த சர்க்குலர் ரீஜன் வந்து பயன்படுத்தி வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஏரியா வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னா ஏரியா ஆஃப், அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோனை வந்து ஈஸியா வந்து டிரைவ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் கட் பண்ண போர்ஷனா. இப்போ இதோட ஏரியா வந்து எப்படி டிட்டர்மைன் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இது O, இது A, இது வந்து B. இந்த சர்க்குலர் ரீஜனை பயன்படுத்தி இந்த கோன் வந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ கோனா வந்து பார்க்கும்போது இந்த OAன்றது வந்து என்னது ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் தி கோனா வந்து ஆக்ட் பண்ணும். அதாவது ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாண்ட் ஹைட்டா வந்து மாறிடும் கோனா இருக்கும்போது. ஸோ OA is equal to OB. ஸோ இது வந்து என்னது ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் கோன். அதாவது L. இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கோனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா இந்த போர்ஷன் வந்து இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து சின்ன சின்ன ட்ரையாங்கிளா வந்து நான் வந்து டிவைட் பண்ண போறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வந்து ஈக்குவல், ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் தி கோனுக்கு வந்து ஈக்குவல். சரிங்களா? என்ன பண்ணியிருக்கோம், டிவைட் இன்டு வெரி ஸ்மால் ட்ரையாங்கிள், சின்ன சின்ன ட்ரையாங்கிளா வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். such that slant height is the height of the triangle. ஸோ இப்போ வந்து L வந்து இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிளை வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ இதுதான் ட்ரையாங்கிள் அப்படின்னு வந்து எடுத்திருக்கோம், சின்ன ட்ரையாங்கிள். சரிங்களா? ஸோ இதோட ஹைட் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம், ஸ்லாண்ட் ஹைட்க்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். Let
the base of the triangle. வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கிளாஸ் 10 மேத்ஸ் கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் பிரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன். B1 அதாவது இந்த சின்ன ட்ரையாங்கிள் வந்து எடுத்திருக்கேன் பாத்தீங்களா, இதோட பேஸை வந்து B1 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ட்ரையாங்கிள்ஸ் வந்து இருக்கு. ஸோ நிறைய பேசஸ் வந்து இருக்குமா. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எதுக்கு வந்து ஈக்குவலா வந்து இருக்கு, இந்த ஏரியா ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ்க்கு வந்து ஈக்குவல். ஏன்னா இதை வந்து நம்ம வந்து சின்ன சின்ன ட்ரையாங்கிள்ஸா டிவைட் பண்ணிட்டோம். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இதோட ஃபார்முலா வந்து என்னது, half into base into height. So that is equal to half into இங்க height வந்து பார்த்தோம்னா slant height of the triangle வந்து equal. So L into base இங்க எதுக்கு வந்து equal, B1 plus B2 plus B3. ஏன்னா சின்ன சின்ன triangles நம்ம வந்து consider பண்ணியிருக்கோம். ஒவ்வொருத்துக்கும் வந்து different bases வந்து இருக்கு. So இதுதான் வந்து bases B1 B2 B3. So இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா வந்து எதுக்கு வந்து equal, circumference of the circle வந்து equal. So that is equal to 1/2 into slant height into இது circumference of circle வந்து equal. இதோட summation of base. So circumference of circle ஓட formula வந்து என்னது, 2 pi r. So 2 வந்து cancel ஆயிடும். So that is equal to pi into r into L square units. So இதுதான் வந்து பாத்தீங்கன்னா curved surface area of the cone ஓட formula. So pi என்றது 3.14 இல்லைன்னா 22/7 வந்து equal. r என்றது வந்து radius of the cone. L என்றது வந்து slant height. Next வந்து என்னது, total surface area. Total surface area of the cone வந்து எதுக்கு வந்து equal, area of base of cone. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா curved surface areaன்றது இந்த portion, சரிங்களா. So இதைத்தான் இப்போ வந்து find out பண்ணியிருக்கோம். So remaining வந்து பாத்தீங்கன்னா இந்த base of the cone வந்து circle மாதிரி வந்து இருக்கு பாத்தீங்களா. So இதோட summation தான் total surface area. So area of base of cone plus curved surface area of the cone. So இதுதான் வந்து எதுக்கு வந்து equal, total surface area of the cone வந்து equal. Area of base of cone இது வந்து ஒரு circle மாதிரி வந்து இருக்கு. So இந்த circle ஓட area எப்படி find out பண்ண முடியும், formula யூஸ் பண்ணி pi r square. So pi r square வந்து அப்படியே வந்து substitute பண்ணிக்கோங்க. Plus curved surface area of the cone வந்து இப்போ வந்து கண்டுபிடிச்சிக்கோம்ல pi rl. So அதை வந்து substitute பண்ணிக்கோங்க. இது ரெண்டுலயும் வந்து pi r வந்து காமனா வந்து எடுக்கலாம். So எடுத்தோம்னா pi r into இங்க வந்து ஒரு r வந்து இருக்கு, plus இங்க வந்து ஒரு l வந்து இருக்கு. So square units வந்து போட்டுக்கோங்க. So இதுதான் வந்து என்னது, total surface area of the cone pi r into r plus l square units. இங்க வந்து பார்த்தோம்னா 3 right circular cone வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதாவது C1 C2 C3 அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். இதோட ரேடியஸ் இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டரோட ரேடியஸ்க்கு வந்து ஈக்குவல். அதே மாதிரி இதோட ஹைட், கோனோட ஹைட் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டரோட ஹைட். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கோன் வந்து இந்த வால்யூம் வந்து ஆக்குபை பண்ணுது. அதே மாதிரி C2 அப்படின்ற கோன் வந்து இந்த வால்யூம் வந்து ஆக்குபை பண்ணுது. C3 அப்படின்ற கோன் வந்து இந்த வால்யூமை வந்து ஆக்குபை பண்ணுது. ஸோ இது மூணும் சேர்ந்து ஒரு சிலிண்டர் வந்து ஜென்ரேட் பண்ணுது. இந்த சிலிண்டரோட ரேடியஸ் வந்து கோனோட ரேடியஸ்க்கு வந்து ஈக்குவல். அதே மாதிரி இந்த சிலிண்டரோட ஹைட் வந்து இந்த கோனோட ஹைட் வந்து ஈக்குவல். ஸோ இந்த ஃபிகர் மூலமா வந்து என்ன வந்து தெரியுது, அதாவது 3 times the volume of the cone. இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 1 times the volume of the cylinder. So 3 into volume of cone is equal to volume of cylinder. இதோட ஃபார்முலா வந்து என்னது, pi r square h. So therefore volume of cone is equal to, இந்த 3 வந்து அங்க போயிடுச்சுன்னா 1/3 வந்து மாறிடுமா. So 1/3 pi r square h cubic units. So இதுதான் வந்து பாத்தீங்கன்னா volume of cone ஓட formula.
இந்த 3 கோனோட கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா இந்த சிலிண்டரை வந்து ஆக்குபை பண்ணும். ஸோ அதனால தான் 3 டைம்ஸ் தி வால்யூம் ஆஃப் த கோன் வந்து பாத்தீங்கன்னா 1 டைம்ஸ் த வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு வந்து ஈக்குவேட் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து டெரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ வால்யூம் ஆஃப் தி கோன் அதோட ஃபார்முலா வந்து என்னது 1/3 πr ஸ்கொயர் h cubic units. ஸோ இங்க வந்து பாருங்க இந்த கோன் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் வந்து ஹைட் ஆஃப் த கோனா, இது வந்து ரேடியஸ் ஆஃப் தி கோனா, ஸ்லாண்ட் ஹைட் வந்து இதுக்கு வந்து ஈக்குவலா. ஸோ பித்தகோரஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணோம்னா ஸ்லாண்ட் ஹைட் வந்து கண்டுபிடிச்சிடலாமா? ஏன்னா ஸ்லாண்ட் ஹைட்ன்றது வந்து இங்க வந்து ஹைபாட்டன்யூஸா வந்து இருக்கு, ட்ரையாங்கிளோட ஹைபாட்டன்யூஸ். ஸோ எல் ஸ்கொயர் எதுக்கு வந்து ஈக்குவல் h ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவல். ஸோ தேர்ஃபோர் எல் இஸ் ஈக்குவல் டு என்னது ரூட் ஆஃப் h ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இப்படியும் ஸ்லாண்ட் ஹைட்டை வந்து நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணலாம். வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.